ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே எதுவும் சொத்தை எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பீசஸ் கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காவை போட்டு நல்லா சிம்லேயே போட்டு அதோட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்லேயே வச்சு பொறுமையாக வருங்க. அதோட தோல் தனியாக அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தனியாக இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் நிறைய போட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும், ஸோ கம்மியாக போடுங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி. சின்ன வெங்காயம் தான் அதுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு. இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா வதங்க விடுங்க வெங்காயமும் பூண்டும். 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதங்கணும். அவங்க பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்கள். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தூளோட நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா இது வதங்கணும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு. தேங்காய் இந்த குழம்புக்கு ரொம்ப 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 கொஞ்சமாக தான் போடணும். ஒரு 2 பீஸ் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பிஞ்ச் சோம்பு. அந்த சோம்பு ரொம்ப போட்டுறாதீங்க, டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். ஸோ தேங்காவும் ரொம்ப போட்டுறாதீங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி சேருங்க. உடனே தண்ணி ஊற்றிட வேணாம். இந்த மசாலா பேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற போட்டிருந்தேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிட்டு அந்த தேங்காய் தண்ணி இருக்கும்ல, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் குழம்போட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சீக்கிரமே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.